நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான அனுபவம் நமக்கு வந்திருக்கிறது. இன்னது செய்தா இன்னது விளைவு என்றது நல்லா தெரியும். ஆனால் அப்படி தெரிந்த பிறகு கூட தவறு என்று தெரிந்தத திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கும் பாருங்க, அதுதான் இக்னோரன்ஸ். சாப்பிட்டா அந்த சாப்பாடு உடல்ல ஏறி விடணும், உணவு உடலாக மாறணும், அதான் சாப்பாடு. அது அளவோட சாப்பிட்டா தானே. ஆனால் அளவு மீறி விட்டா என்ன ஆகும்? அது உணவு உடலாக மாறுவதற்கு பதிலாக அங்கே தேக்கமுற்று புளிப்பெடுத்து உடல்ல இருக்கக்கூடிய சக்தி இழுத்துக்கிட்டு கீழே ஓடிடும் அல்லது மேல வந்துடும். அப்போ உடலை உணவாக மாத்துது. உணவு உடலாக மாத்துறதுக்கு பதிலாக உடல் ஜீரணிக்கிறது உணவு. இது யாருக்கு தெரியாது? நம்ம எத்தனையோ தடவை ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கோம், வீட்டுல சாப்பிட்டுருக்கோம், விருந்து சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் அதிகமாக போனா என்ன ஆகுதுன்னு நல்லா தெரியும். ஆனா எவ்வளவு பேரு அது அப்படி கரெக்டா இனிமே அதுக்கு மேல சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, நிறுத்தி விடணும்னுட்டு நிறுத்த முடிகிறதுன்னு பாருங்க. அங்கதான் அலட்சியம் செய்யறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.